Good morning everyone. Myself Kavin. I welcome you all to Kavin IAS Academy. Today is 3rd of August. Let's look into the important news headlines. First, Kaveri from Kabini to reach Tamil Nadu today. It's very important newspaper. See, இதை படிக்கும்போது அப்படியே பழைய நியூஸ் பேப்பர் ஹோல்டுக்கு எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் டேம் கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் டேம் இருக்குது, கேரளாவில் என்னெல்லாம் டேம் இருக்குது அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு they have decided that they will release water. Okay, next, deal close. US Israel to hold off Iran strike, says Trump. ஏதோ ஒரு டீல் வந்து ஈரானும் யூஎஸும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The emerging deal would include immediate complete and total opening of Strait of Hormuz and end to Iran's nuclear threat. ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. இது இன்னும் அந்த ஆப்போசிட் சைடு ஈரான் அவங்களாம் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல நமக்கு. ஓகே, the US in the exchange will end its naval blockade of Iran. He said, no deal has been reached yet, but mediation efforts are underway, said the official who was involved in the mediation efforts and spoke on conditional anonymity. Trump deal முடிஞ்சிருச்சுங்கறாங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அப்படியா ஃபைனலான எந்த டீலும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கிளாரிட்டியும் இல்லை. சி, திஸ் இஸ் கால்ட் ஃபாக் ஆஃப் வார் அப்படிம்பாங்க. ஸோ லெட் அஸ் வெயிட். பட் இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் அகெயின் நம்ம படித்தோம்ல பெர்ஷியன் கல்ஃப் என்னெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் சர்ஜஸ் இன் ஜூலை, எல்பிஜி யூஸ் டவுன் டிஸ்பைட் ரோல்பேக் ஆஃப் கர்ப்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். நெக்ஸ்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். சி, 5 gold medalists, Haryana's town fuels India's best ever Commonwealth boxing hall. See, இதில் வந்து the name of the town is Bhiwani. அப்படி ஸோ என்ன வரும் தெரியுமா ஆக்சுவலி? சார் இதெல்லாம் எதுக்கு சார் நியூஸு கேட்கவா போகிறாங்க, எந்த அப்படி கிடையாது. சரி, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஆர் அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸ். பஞ்சாபில் ட்ரக் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் ஹரியானாவில் ட்ரக் இஷ்யூ இஸ் நாட் தட் சீரியஸ். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹரியானா கிவ்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹரியானா கிவ்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் எல்லாம் இந்த பிடி பீரியட்லாம் வந்து மேத்ஸ் டீச்சர் எடுத்துக்குவாங்க, சயின்ஸ் டீச்சர் எடுத்துக்குவாங்க, ஆஸ் இஃப் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாத மாதிரி. அது அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அது வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளையாடும்போது நிறைய வாட்டி தோற்று போவீங்க. கேம் டெய்லி ஏதோ ஒரு கேம் விளையாடுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஜெயிப்பார், நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ஐடியா தட் in life failure is a very integral part. நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி டேட்டில்? ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட போகிறதில்ல, புக்கே மனப்பாடம் பண்ணுறோம், படிக்கிறோம், புக்கை மனப்பாடம் பண்ணுறோம், போய் எழுதுகிறோம், புக் பேக்லேருந்தே கொஸ்டின் வருது. லைஃப் எப்படி ஆயிருக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதுகிறோம், சூப்பர், வெரி குட், நல்லா டிக் 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 போட்டு மார்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே, அக்ரீட். ஃபெயிலியர் பார்க்கவே மாட்டேங்கிறோம் நம்ம. காலேஜ் முடியுது, ஸ்கூல் முடியுது, காலேஜ் முடியுது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ரியல் லைஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரியல் லைஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி கிடையாது ரியல் லைஃப். இன் ரியல் லைஃப் ஃபெயிலியர் இஸ் வெரி இன்டெக்ரல் பார்ட். இதை நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோரும். ஓகே, நம்மெல்லாம் வந்து புது விஷயங்கள் ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம் லைஃப்பில். பிகாஸ் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துருவோம். அந்த ஃபெயிலியருக்கெலாம் பயப்படவே கூடாது. ஃபெயிலியர் இஸ் வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். நாம் எல்லாம் ஒரு கல் மாதிரிங்க.
சிற்பி வந்து சுத்தியை வச்சு தட்டுவார். அப்போ தான் ஒரு ஒரு பீஸாக உடம்புலேருந்து கீழே விழும். அது வலிக்கும். அப்போ தாங்க நாம் வந்து ஒரு சிலையாக மாறுவோம். அப்போ தாங்க நமக்கு மதிப்பு கூடும். நாம் வந்து ஃபெயிலியரே ஃபேஸ் பண்ணாமல் லைஃப்பில் ஒன்லி சக்ஸஸ்ன்னு பார்த்து இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நோபடி இந்த உலகத்தில் யாரை வேணாலும் பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் இன் லைஃப் சின்ன வயசுலேருந்தே ஃபெயிலியரே இருந்தாங்களா? சின்ன வயசுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டாங்களா? ஃபெயிலியர் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் அந்த ஃபெயிலியரை ஏற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். சரி ஓகே, இப்போ என்ன ஒரு ஃபெயிலியர் தான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே. ராக்கி, சில்வஸ்டர் ஸ்டாலோன் ஒரு மூவி, அதில் அவங்க பையன்ட்டு அவன் சொல்லுவான், லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபாலிங் டவுன், லைஃப் இஸ் அபவுட் கெட்டிங் அப் ஆஃப்டர் யூ ஃபால் டவுன். வாழ்க்கையில் வீழ்ச்சியே இருக்காதுன்னா கிடையவே கிடையாது. வீழ்ச்சிகள் நிறையாவே இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிமிர்ந்து மறுபடியும் ஓட்டத்தை ஓட தெரியணும். அதுதான் வாழ்க்கை. ஓகே. ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆனீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மென்டல் ஃபிசிக்கல் அதை தாண்டி நான் சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பீரியட் கட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பீரியட் போகணுன்னு ஆசைப்படுவாங்க, போக விட மாட்டாங்க. நிறைய ஸ்கூலே நான் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஓப்பனாக சொல்லிட்டு, ஒரு காலத்தில் எங்களெல்லாம் அந்த வெயிலில் வந்து அப்படி விளையாடுவோம். அடித்து வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வருவாங்க, விளையாடினது போதும்ன்ட்டு. ஆனால் இப்போ பசங்களை அடித்து வெயிலில் போய் விளையாடுன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ see how times are changing. அப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவ்வளோ கிரவுண்ட் இருக்கும். இப்போ கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டே இல்லை நம்ம ஊரில். டர்ஃப் தேடி போயிட்டுருக்கோம். அது ஏன் தெரியுமா? எல்லாரும் நம்ம ஊரில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியாச்சு. பெரிய பெரிய வீடு. அவ்வளோ பெரிய வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. நிறைய வீடு சும்மாவே இருக்கும். அதனால விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இல்லைங்க இன்றைக்கி பசங்களுக்கு. எங்கே இடத்த பார்த்தாலும் ஆக்கிரமித்து பில்டிங் கட்டு. அந்த பில்டிங்கில் யாரும் தங்கறதில்லை. இல்லாட்டி வேலி போட்டு அடைச்சாச்சு. ஐ டு நாட் நோ. என் கண்ணுக்கு இதெல்லாம் தப்புன்னு படுது. குழந்தைங்கள விளையாட விடணும். குழந்தைங்க விளையாடினா தான், அதான் சொல்கிறேன்ல, ஹரியானா, பஞ்சாப் இந்த 2 ஸ்டேட்டை நீங்கள் சைட் பை சைடு வச்சு பாருங்கள். விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட் ஹரியானா. அந்த ஸ்டேட்லேயும் ட்ரக் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாகவே இல்லை. அதே பஞ்சாப் போய் பாருங்கள், ட்ரக் இஷ்யூ இஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், ரெயின் டெத் டோல் சொன்னால் இல்லையா? ஒன்று நம்ம ஊரில் பயங்கரமாக மழை பெய்யும், இல்லாட்டி ட்ராட். See, we are not able to manage what we have. அதான் சொல்ல, இறைவன் நமக்கு நிறையாவே கொடுத்துருக்காரு. அதை எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணணும், அதை எப்படி வச்சு காப்பாற்றணுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. Punjab poll, BJP was to procure all crops at MSP. பாருங்க, நான் பிஜேபி கவர்மெண்ட்டை தப்பு சொல்லிங்க. லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே. இன்னைக்கு மக்களுடைய ஓட்டு எவ்ரிவன், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். when you subsidize things, when you start giving things for free, ஸ்டேட்டுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். அதில் டவுட்டே கிடையாது. அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எவ்ரிவன். பட் அது தெரிஞ்சும் நாம் அப்படி போனால் என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு கவர்மெண்ட் வாங்குகிற கடன் நாளைக்கு சமுதாயம் திருப்பி கட்டி தான் ஆகணும். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. எல்லா கிராப்ஸையும் எம்எஸ்பியில் எடுத்தா
கிராப்பிங் பேட்டர்ன் எப்படிங்க இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஹவு ஷுட் த கிராப்பிங் பேட்டர்ன் பி? கிராப்பிங் பேட்டர்ன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நல்லா மழை பெய்தா ரைஸ் பண்ணுங்க. ரெயின் ஃபெயிலியர் ஆச்சு, கோ ஃபார் மில்லட்ஸ். லேண்ட் இஸ் வெரி ஃபர்டைல், கோ ஃபார் ரைஸ். லேண்ட் இஸ் மாடரேட்லி ஃபர்டைல், go for millets. El Nino year, go for millets. பட் நாம் என்ன பண்ணுறோம், லேண்டில் வந்து ஃபர்டைல் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள், ராஜஸ்தான் இந்திரா காந்தி கெனால், அங்கே வந்து இன்றைக்கி டேட்டில் ப்ராப்ளம் ஆரம்பிச்சு சலைனிட்டி ஆஃப் சாயில். பஞ்சாப் பாருங்கள், பஞ்சாப் as வாட் இஸ் கால்ட் as a basin topography. இப்படி இருக்கும், தண்ணி என்ன இருந்தாலும் அப்படியே தேங்கி நிற்கும், இந்த இடத்துல ஃப்ளோ ஆகாது. இங்கே ரைஸு, சுகர் கேன் இந்த கல்டிவேஷன் பண்ணி பண்ணி என்ன ஆச்சு, சாயில் salinity. Soil salinity was a very big issue. Today, fertilizer use பண்ணி Punjab is turning into the cancer capital of India. அவ்வளோ கேஸ் ஆஃப் கேன்சர், அவ்வளோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிட்டாங்க அந்த மண்ணில். அது ஏன்னா இந்த கிராப்புக்கு எம்எஸ்பி, ரைஸுக்கு எம்எஸ்பி இருக்குது, மில்லட்ஸ்க்கு இல்லை. எல்லாம் ரைஸ் போட்டு தண்ணி இல்லையா இரிகேஷன் பண்ணு. ராஜஸ்தான்லேயும் அதே தான் ப்ராப்ளம். தண்ணியை கொண்டு போயாச்சு, அக்ரிட் தண்ணியை கொண்டு போங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வித் க்ரீன் ரெவல்யூஷன் நம்மளுடைய கேலரிஃபிக் செக்யூரிட்டி தான் என்ஷூர் ஆச்சு, அவளே நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி என்ஷூர் ஆகலை. Our nutritional security is not ensured with the green revolution. ஓகே, நாம் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து எவ்வளோ டைவர்ஸாக சாப்பிட்ருந்தோம் தெரியுமா? ரைஸு, வேர்க்கடலை, ஃபார் எக்ஸாம்பிள் டு தட் மேட்டர் நம்ம ஊர் சைடில் தேங்காய். இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ எங்கேயோ போகிறோன்னா நாங்கள் இந்த நம்ம ஏரியா இந்த கொங்கு ரீஜனில் வந்து இந்த கட்டு சோறு இல்லை அரிசியும் பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கட்டி எடுத்துகிட்டு போகும்போது தேங்காய் தான் கொடுப்பாங்க சைட் டிஷ்க்கு, வேறு எதுவுமே இருக்கும். உண்மைக்குமே சொல்கிறேங்க, கடிச்சிக்கிறதுக்கு தேங்காய் தான். ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் தேங்காய், நிறையா ஃபைபர் இருக்கும். நிறையா யூடியூபர்ஸில் நீங்கள் பாருங்கள், கட் ஹெல்த்துன்னு ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எஸ்பெஷலி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காயில் அவ்வளோ ஃபைபர் இருந்ததுங்க, அவ்வளோ குட் ஃபேட் இருந்தது. பட் இன்றைக்கி பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். பனைமரம் இருக்குல்ல நம்ம ஊரில், அதில் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியும். நுங்காக இருக்கட்டும், பனங்கிழங்காக இருக்கட்டும், பனங்கருப்பட்டியாக இருக்கட்டும், பனை வெல்லமாக இருக்கட்டும், பனை ஓலையில் செஞ்ச பாய், அதோட இதில் செஞ்ச கட்டில், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் தெரியுமா? பட் நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். பனைமரமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. See friends, it's all in our hands to protect this beautiful society, economy, nature. இதுக்கான ஐடியாஸ் இந்த நியூஸ் பேப்பர், நியூ ப்ராஜெக்ட், ஓல்டு பேட்டர்ன்ஸ். இந்த பாருங்கள், இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டேன், என்ன நடக்குது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்டெக்ரல் யூனிவர்சிட்டி இதை படிங்க. டிஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்பியூட், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஷுட் இவால்வ் டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இதுக்கு தாங்க இஷ்யூ ரிசால்வ், ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ப்ராப்ளம் இஸ் நாட் yet சால்வ்டு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வெறும் தள்ளி தான் போட்டிருக்குது. இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ண நாளைக்கு பெரிய சண்டையாக மாறும். Strong health systems for all with better public spending. இனிமேல் டீட்டெயிலாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Europe's relentless summer leads to unprecedented wildfires. Very, very important. Global warming or reality.
நான் ரொம்ப ஐல் சே வெரி வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நம்மளுடைய ஹவு வி திங்க் அப்படிங்க. இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா வெயிட் ஐ சூஸ் சம் ஸ்பேஸ். திஸ் இஸ் எ பில்டிங் மேட் ஆஃப் கிளாஸ். நமக்கு என்ன தெரியுன்னா கிளாஸ் ட்ராப்ஸ் ஹீட் அப்படின்னு. ஓகே, இது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு கிளாஸ் அதிகமாக இருக்கிறது மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா தோஸ் கண்ட்ரீஸ் ஆர் கோல்ட். ஸோ கிளாஸில் பில்டிங் பண்ணாங்கன்னா எவ்வளோ சன்லைட் உள்ளே வந்தாலும் அந்த ஹீட் உள்ளே ட்ராப் ஆகும். தட் ஏரியா வில் பி வார்ம். அவங்களுக்கு ஹீட்டிங்க்கு நீட்ஸ் குறையும். நம்ம ஊருக்கு எதுக்குங்க கிளாஸ்? நம்ம ஊரில் இந்த கண்ணாடி மாளிகை கட்டணும், நிறைய ஐடி பில்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸ் வச்சு பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் புரியலை எதுக்கு அதை கிளாஸை வச்சு கட்டணும். நம்ம ஊரில் அவ்வளோ சன்லைட் அடிக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த கிளாஸ் ரூமில் இருங்க, சன்லைட் கொஞ்சம் அந்த 10 o'clock அப்புறம் அந்த ஹீட் அவ்வளோ வரும். ரொம்ப ஹீட் வந்தால் என்னங்க ஆகும்? கொஞ்ச நேரத்தில் ஏசி போடுவோம். ஏசி போட்டால் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகுது. நம்ம ஊர்லலாம் காரில் வந்து சன்ரூஃப்னு நம்ம ரொம்ப பேனோராமிக் சன்ரூஃப் அது அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஓகே. அவங்க எதை பண்ணாலும் அப்படியே காப்பி அடிக்கணும். நம்ம ஊரில் அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது நமக்கு. பேனோராமிக் சன்ரூஃப் வேணும் அப்படின்னு நம்ம காரில் ஒன்றும் கிடையாதுங்க. கார் இப்படி இருக்குதா, இந்த மேல் ரூஃபுக்கு பதிலாக கண்ணாடி கிளாஸு. இதில் எவ்வளோ ஹீட் உள்ளே வரும் தெரியுமா? ஹீட் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? மறுபடியும் நம்ம ஏசி இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம், ஃபியூல் எஃபிஷியன்சி குறையும். நம்ம ரிசோர்ஸஸ் எப்படி வேஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஊருக்கு ஐடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஒரு பில்டிங்னா திஸ் ரூஃப் மஸ்ட் பி வெரி வெரி திக். இந்த ஏரியா இருக்குல்ல, திஸ் பாடி போர்ஷன், இங்கே நிறைய விண்டோஸ் இருக்கணும். எதுக்குன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு. இங்கேருந்து ஹீட்டு கம்மியாக வரும். என்ன ஹீட் வந்தாலும் இந்த ஹோல்ஸ் வழி எஸ்கேப் ஆயிரும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வாங்க. நம்ம ஊருக்கு இந்த யூனிவர்சலி சம்திங் அந்த யூரோப்பில் பண்ணுறோம் அதே தான் நாம் இங்கே பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். இந்த யூனிக்னஸ் இல்லாமல் எதை பண்ணாலும் நாம் அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்தியாலேயும் குளோபல் வார்மிங் ரொம்ப சிவியர் இஷ்யூங்க. டெல்லியிலலாம் வந்து ஒன்றுமே இல்லை. இது கொஞ்ச நேரம் பவர் கட் ஆகிடுச்சு, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி. எல்லா இடத்துலையும் கண்ணாடி வச்ச பில்டிங்கு. கார்லேயும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு. எவ்வளோ ஹீட் உள்ள. நம்ம கார் வாங்கும்போது அது ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, தலையை வெளியே நீட்டலாம். ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் அதே மாதிரி தான். நம்ம ஊரில் ஏன் வேஷ்டி நம்ம போடுவோம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வேஷ்டி ஒயிட்டில் ஷர்ட்? நம்ம ஊரில் அவ்வளோ வெயில் அடிக்குங்க. ஒயிட் கலர்னால் அது ஒரு நல்ல ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஹீட்டை வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வேஷ்டி ஒரு திஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஏர் சர்க்குலேஷன், பெஸ்ட் சூட்டட் ஃபார் அவர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நம்ம ஊர்லலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து கோட்டு சூட்டு டையெல்லாம் போடுவோம். டை எதுக்கு போடுவோம் தெரியுமா? இந்த இடத்துல காற்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டை போட்டுக்குவாங்க. அவங்க ஷர்ட் போட்டுக்குவாங்க, இந்த இடத்துல காற்றுள்ள போகக்கூடாது, இந்த இடத்துல டை போட்டுக்குவாங்க. இப்படி நமக்கு எதுக்குங்க டையே? நமக்கு எதுக்கு டை? யோசிச்சு பாருங்க. நமக்கு எதுக்கு டை? அவ்வளோ வேர்க்கும். அவர் போய் நேராக ஏசி ரூமில் உட்காந்துக்குவோம் ஃபங்க்ஷனில். அது எப்படின்னா பேண்ட்டு போட்டுக்குவோம், உள்ள ஒரு பனியன் போட்டிருப்போம், அதுக்கு மேலே ஷர்ட்டு போட்டிருப்போம், டை போட்டுக்கும், அதுக்கு மேலே கோட்டு போட்டுக்கும். காற்றே போகாது. அதுவும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு. அதான் ஹிந்தியில் ஒன்று சொல்லுவாங்க, நக்கல் மார்னேக்கு அக்கல் கி ஜரூரத் ஹோத்தின்ட்டு. ஒருத்தனை பார்த்து காப்பி அடிங்க, அதை கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு காப்பி அடிங்க.
அந்த எக்ஸாம் பேப்பரில் பக்கத்தில் இருக்கவன் பார்த்து எழுதுங்க பாஸ் அவன் பேரையும் பார்த்து எழுதுனீங்கன்னா பாஸ் ஆக மாட்டேங்க. குளோபல் வார்மிங் இஸ் எ வெரி சிவியர் த்ரெட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த ஃபேக்ட் மனப்பாடம் அந்த ஃபேக்ட் மனப்பாடம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படி யோசிக்கணும் அதை நான் சொல்லித்தர வரேன் இங்கே உங்களுக்கு. வை ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஷட்டிங் டவுன்? ஏன்னா சொல்லட்டுமா? ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி டேட்டில் ஒரு பையன் நல்ல பையனாக இல்லையா, அதுக்கு மெட்ரிக்ஸ் என்ன தெரியுமா? அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான். நல்ல மார்க்னா நல்ல பையன், கம்மியான மார்க்னா நல்ல பையன் இல்லை. இது இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த 600க்கு 598, 599, 600க்கு 600 அந்த ஸ்கூலில் அப்படி நல்ல பையனா இல்லையே. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஷட் டவுன் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியுமாங்க? குழந்தைங்க எப்படி ஓடி ஆடி விளையாடலாம் தெரியுமா அந்த மாதிரி ஸ்பேஸில்? கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஒரு டீச்சர் ஒரு தலித் பையன் தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி குடிச்சிட்டான்ட்டு அடித்தாருன்ட்டு. டீச்சர்ஸ் அந்த மாதிரி சிந்தனையில் இருந்தால் ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஷட் டவுன் ஆகாது? கல்வியில் எதான் சொல்கிறேன்ல, காசு சம்பாதிக்கக்கூடாதுன்னு கிடையாது. கல்வி கொடுத்தும் காசு சம்பாரிச்சுக்கோங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. பட் ஒரு லிமிட் இருக்குல்ல. காசு சம்பாதிக்கணும், அவ்வளோ காசு கடிச்சா சாப்பிட போகிறோம் நாம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை மட்டும் அதை நீட்டான வேல்யூ சிஸ்டம் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு நீங்கள் கல்விங்கிற பேரில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எவ்வளோ வேணாலும் சொத்து சம்பாரித்து வச்சுக்கோங்க, அது அழிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு இப்படி நொடியில் அழிஞ்சிரும். சிரியா எவ்வளோ பணக்கார ஊர், வெனிஸ்வேலா எவ்வளோ பணக்கார நாடு, ஈரான், ஈராக், லிபியா எல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஒரே ஒரு காரணத்தை இந்த நாடெல்லாம் வீணாக போனதுக்கு, கல்வி சரியில்லை. கல்வி சரி கிடையாது. ரீட் திஸ் ஆர்டிக்கல், உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும். இது இன்னும் சுத்தம் குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும். சோஷியல் மீடியா ஐ ரியலி டு நாட் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நம்ம போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இதில் அவ்வளோ சோஷியல் மீடியா இஸ் மானிட்டைசிங் அன்சைன்டிஃபிக் கண்டென்ட் டு ப்ரொமோட் ஹோம் பர்த்ஸ் அண்ட் ஃப்ரீ பர்த்ஸ் வித்தவுட் டாக்டர்ஸ். நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்லேயே ஒருத்தவங்க இந்த மாதிரி ஹோம் பர்த் ட்ரை பண்ணி தட் லேடி எக்ஸ்பயர்ட். The girl expired while giving birth. Again, it's simple. That is, if I am not wrong, this is the story. This is the story of the same person. Natural delivery. Yes, it's the same story. Yes. இதே தான். This is the same story. Yes, I closely know. இதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் பிளேம்டு தாங்க. ஐ டு நாட் நோ வை இன் இந்தியா இந்த சி செக்ஷன் டெலிவரி இவ்வளோ அதிகமாக இருக்குது. எந்த கண்ட்ரிலையுமே அவ்வளோ இல்லையே. என்ன ரீசன்? people who gave natural birth by normal delivery in foreign countries, இந்தியாவுக்கு வரங்க சி செக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் இப்போலாம் ஃபாரின் கண்ட்ரியில் டெலிவரிக்கு போயிடுறாங்க. அண்ட் வி ஹாவ் டாப் கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ். அதான் நான் சொல்கிறேன்லங்க, யூ கேன் ஏர்ன் மணி
But the two things, one is health, one is education. Please don't corrupt these fields to earn money. Next generation will not be there. Drug-free youth crucial for development of India. See, நம்மெல்லாம் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி, ஐ டு நாட் நோ, பட் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறேங்க. இவங்களுடைய ஜென்ரேஷன் முடிஞ்சு, இப்போ அடுத்த நம்ம ஜெனரேஷன் என்ன நடந்தாலும் அதோடைய ப்ரோஸ் ஆர் கான்ஸ் நாம் தான் சந்திக்கணும். ஆக்ட் அக்கார்டிங்லி. நம்ம வந்து இதை லைட்லி அப்படி சும்மா அசால்ட்டாக எடுத்துக்கிட்டால் அதோட கான்சிக்வன்சஸ் பார்க்காமலாம் நாம் போயிட மாட்டோம். அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்கள் பார்க்காமல இப்போ சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். யூனிஃபார்ம் சிவில் கோட். இட்ஸ் குட். சரி பார்ப்போம். இன்றைக்கி இஃப் பாசிபிள் ஐ வில் அப்லோட் அ வீடியோ ஆன் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாமா? எந்த ஏரியா ஸ்டடி பண்ணியிருக்காங்க? See, butterfly, moths, honeybee, these are very very important for pollination. நம்ம வந்து rampant use of pesticide, rampant use of pesticide. See, அந்த காலத்துலலாம் எல்லா வயலோரத்துலேயும் பாம்புக்கு ஒரு பாம்பு புத்து இருக்கும். அதில் போயிட்டு எல்லா முட்டையும் இதையும் வச்சுட்டு we maintained a healthy population of snakes. ஓகே, அதுலேயும் எஸ்பெஷலி rat snakes, Indian rat snakes, பாய்ஸ்னஸே கிடையாதுங்க. This is another area where our education system has failed terribly. ஓகே, ஸ்னேக்ஸ் இருந்ததுனால ரேட் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருந்தது. ரேட் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம ஒன்றும் பெருசாலாம் நமக்கு அக்ரிகல்ச்சர் லாஸே கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. பாம்பை எங்கே பார்த்தாலும் கொண்டுறது. இந்தியாவில் நான் சொல்லட்டுமா, இஃப் தெர் ஆர் 100 ஸ்னேக்ஸ், அதில் 7 or 8 ஸ்னேக்ஸ் மட்டும்தான் பாய்ஸ்னஸ். மற்றது எல்லாமே நான் பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸ் தான். நம்ம ஊரில் அந்த நாகப்பாம்பே வந்து நல்ல பாம்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம்லாம் கடிக்காது, அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கடிக்காது. அதனால நாங்கள் அது பேர் நல்ல பாம்புன்னு வச்சோம். அது எல்லாத்தையும் கொண்டாச்சு. ராம்பண்ட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் போட்டு என்னங்க அங்கே இந்த பட்டாம்பூச்சியோட இதெல்லாம் அப்படி எப்படிங்க பாலினேஷன் நடக்கும்? பாலினேஷன் நடக்கலாம் அப்போ எப்படி? ஹவ் வில் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீஸ் ரீப்ரொடியூஸ்? அதுதான் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்? சரி, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்ல. நம்ம ஏன் இன்றைக்கி பாம்பை பார்த்து இவ்வளோ பயப்படுறேன்னு தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிளான ரீசன் சொல்லட்டுமா? நம்ம படிக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இட்ஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேவா? வி ஸ்டடி சிலபஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம். இவங்கெல்லாம் பாம்பை பார்த்ததே கிடையாது. பிகாஸ் தே லிவ் இன் கோல்டு கண்ட்ரீஸ். தே ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸ்னேக்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட். அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பாம்பெல்லாம் கிடைக்காது. வென் snakes are not available there, அவங்க பார்த்ததே இல்லை பாம்பை. நம்ம ஊரில் அந்த காலத்தில் பாம்பாட்டிலாம் இருப்பான். அவங்க வந்து பாம்பை வந்து தே கேன் ஹேண்டில் ஸ்னேக்ஸ். ஓகே, இந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பாம்பு பிடிக்கிறது நமக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு வித்தையெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி நாயை பார்த்து பயப்படுறது. ஏன்னா நாயை எப்படி ட்ரெயின் பண்ணு, என்ன டியூன் பண்ணு எல்லாமே இந்த வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்துட்டான் நமக்கு. பட் நம்ம ஊரில் ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ். அது இருந்தாவே எலி வராதுங்க. எலி தொல்லையே 90% சால்வ் ஆயிடுச்சு. அந்த ஊர்லலாம் பிளேகெல்லாம் வரும், புபானிக் பிளேகெல்லாம் வரும். நம்ம ஊர்லலாம் வராது. ஏன் வராதுன்னா அவ்வளோ பாம்பு இருந்தால் தான் சிவபெருமான் காலத்தில் பாம்பை வச்சுருக்கோம். ரியலைஸ் பண்ணுங்க. as IAS officers, wake up, don't sleep. Where are the important news? I guess that's it. Anything important?
இந்தியா ப்ரொடியூசஸ் ஸ்மார்ட் சயின்டிஸ்ட் பட் ஸ்ட்ரகிளிங் டு ரீட்டைன். கண்டிப்பாக, டெஃபினெட்லி, ரியலி ட்ரூ. ஒருத்தன்ட்ட 10 லட்ச ரூபாய்க்கு வேலை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தேன்னு கண்டிப்பாக ஓடிடுவான். ஒருத்தன் 10 லட்ச ரூபா வேலை வாங்க அவன் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா தான் அவன் வருவான். இல்லாட்டி கண்டிப்பாக அவன் வேலையை விட்டு ஓடிடுவான். ஏன் தெரியுமா? இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, சார் அவ்வளோ சேலரிலாம் கொடுக்க முடியாது. வி ஹேவ் அ லாட் ஆஃப் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பாருங்களேன், அந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு 2 வண்டி இருக்கும். 2 வண்டி. அவர் போனால் 2 வண்டியும் பின்னாடி போகும். அவர் வீட்டுக்கு வரும்போது 2 வண்டியும் வரும். அவர் அங்கே சாப்பாடு கட்டியில் எடுத்துகிட்டு போக மாட்டி லஞ்சுக்கு வருவாங்க அவங்கெல்லாம். எவ்வளோ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், எவ்வளோ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரயில்வேக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சிமெண்ட்டு, சாண்டு, வாட்டர் ஒழுங்காக மிக்ஸே பண்ணல, சும்மா அப்படியே உள்ளே அள்ளி போட்டுட்ருக்கானுங்க மிக்ஸ் பண்ணுங்கிற பேரில். அப்புறம் கொஞ்ச நாள் டேம் உடையும், பிரிட்ஜ் உடையும். அகெயின் யூ வில் வேஸ்ட் எவ்ரி திங். என்றைக்குமேங்க இந்த மண் மேலே பற்று இருக்கணும் உங்களுக்கு. அந்த மண் மேலே பற்று இல்லைன்னா அது அப்படி தாங்க நடக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க, காலையில் 10 மணிக்கு வருவாங்க, மெதுவாக அட்டெண்டன்ஸ் வைப்பாங்க. மறுபடியும் அப்படியே ஒரு 2 hours இருப்பாங்க. 12:30க்கு மறுபடியும் கிளம்பிடுவாங்க லஞ்சுக்கு. அதை முடிச்சுட்டு 2:30க்கு வருவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் 5-6 o'clock கிளம்பிடுவாங்க. தென் when you waste money somewhere, you will have less money to invest. Scientists are very very important, my dear friends. Scientist ஒருத்தங்க இல்லைங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் புதுசாக எதுவுமே இன்வென்ட் பண்ண மாட்டேங்க உங்கள் ஊரில். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் இன்வென்ட் பண்ணிகிட்டு இருப்பான். நியர்லி 120 சயின்டிஸ்ட் ஃப்ரம் இஸ்ரோ. இதுதான் நியூஸு. நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறேங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஊரோட மண், இந்த ஊர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம வெளியூரில் போய் செட்டில் ஆகும். சிஎஸ்ஐயா சேம் லாஜிக். ஒருத்தர் சொல்கிறாரு, லெவல் ஏனா இந்த என்ட்ரி ஸ்டேஜ், லெவல் பி என்ட்ரி ஸ்டேஜ், ஜி அண்ட் ஹெச் பார்த்தீங்கன்னா டாப் கிரேடு. இங்கே அதிக சயின்டிஸ்ட் இருக்காங்க இதை கம்பேர் பண்ணி. இவங்களும் ரிட்டையர் ஆனாங்கன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்காச்சு? வேஸ்ட்டாக போயிடுச்சு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்துல் கலாம் எப்படி வந்தார்னா, அவர் விக்ரம் சாராபாயின்னு ஒருத்தர் மென்டார் இருந்தார். அதனால தான் அப்துல் கலாம் அவ்வளோ கிரேட் சயின்டிஸ்ட். இன்றைக்கி இந்த ஏ லெவல் பி லெவலில் இருக்க சயின்டிஸ்ட்க்கு மென்டாரே கிடையாது, போயிடுவாங்க இவங்க எல்லாரும். இது 10வது எக்ஸாமில் சீட்டிங் வேறு. இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நோ ப்ரொஃபஷ்னல் டிக்னிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் தாட், ஃப்ரீடம் டு ஒர்க் ஆன் டாபிக்ஸ் ஆஃப் சாய்ஸ். அதுதான் த பாலிசி மேக்கிங் அந்த பொசிஷன்ஸில் உட்காந்து they do not know what they are doing. எங்கள் எக்ஸாம் சீட்டிங் பண்ணிட்டு வந்து அங்கே உட்காந்தா எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு நேஷனை ரன் பண்ண முடியும்? என்றைக்குமே நான் சொல்கிறேன், அந்த எக்ஸாம் சீட்டிங் பண்ணுறது வந்து அந்த சீட்டிங் பண்ணிட்டு போனவனோட தப்பு கிடையாது. அவன் வந்து ஓகே மணி கொடுத்துட்டு அது வேறு விஷயம். பட் ஒருத்தர் சீட்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா, அவன் தப்பு. It is his mistake. In other words, it's our mistake. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு திஸ் நேஷன், இந்த யாரெல்லாம் அந்த டாப் பொசிஷன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவுமே they'll somehow escape. அதிகமாக பாதிக்கப்படுறது நாம தான். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்கள் உணர்ந்து படிங்க. நான் இந்த ஒவ்வொரு விஷயம் டெய்லி நான் ஏன் இந்த விஷயத்து டாபிக்ஸை பேசிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். யூ மஸ்ட் ரியலைஸ் திங்ஸ். உணர்ந்து படிங்க, உணர்ந்து செயல்படுங்க. அப்போ தான் நீங்கள் சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆவீங்க. சும்மா வந்து பதவிக்காகலாம் ஐஏஎஸ் அதிகாரி ஆகக்கூடாது, ஒரு பர்பஸ்க்காக ஆகணும். ஓகே.
That's it for the day, my dear friends. Thank you very much.